அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 4வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி. இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா இவங்களாம் கொஞ்சம் சுயநலமானவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறாமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் யாருடைய சந்தோஷத்தையும் அதிகம் கெடுக்க மாட்டாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் தான். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், குடும்பத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சொல்யூஷன், எளிமையான பரிகாரங்கள் மூலிமா சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும். சரி, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாளும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய எதிரிகள் பார்த்திங்கன்னா சில டைம் உங்களை சூழ்ச்சி வலையில் தள்ளுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதை யார் அந்த எதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சி அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு அளவுக்கு அற்புதமாக இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலை அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். உறவினர்கள், நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உறவினர் வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை கூட ரொம்ப சுமூகமாக உங்களால் மாற்ற முடியும். ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க. வீட்டில் கூட ஏதாவது குடும்பத்தோடு எங்கேயாவது விசேஷங்கள்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையோ அல்லது கடன் தொல்லையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக யோசிங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாமே உங்களால் சரி செய்ய முடியும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு பழமையான ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்கிற புண்ணிய தலங்களுக்கு இந்த டைமு சென்று வருவீங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு நீங்கள் நடப்பீங்க. அதனால் பெரியவர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இந்த டைம் இருப்பாங்க. அதே மாதிரியே அவங்களுடைய ஆதரவும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெரியவங்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் கூட சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது ரொம்ப அன்பாக பேசிடுவீங்க. அதனால் மேல் அதிகாரியோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி இந்த எதிரிகள் யார் அப்படிங்கிறத உங்கள் மேலதிகாரிக்கிட்ட எடுத்து கூறி அந்த பிரச்சனையை ரொம்ப சுமூகமாக மாற்றிடுவீங்க. அதனால் நல்ல பெயரும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுடைய புதிய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உறவினர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நண்பர்கள் அல்லது தோழிக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. அதே மாதிரி உங்களுடைய தோழிகள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அலுவலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புலாம் இந்த டைமு கிடைக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் 28, 30, அதே மாதிரி ஜனவரியில் பார்த்தீங்கன்னா 1, 6, 8, 10 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3, 4, 5 3 நாட்களும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் துர்க்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் கந்த சஷ்டி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் ஹனுமானுக்கு வடமாலை சாற்றி வழிபட்டுட்டு வர்றதுனால நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தடைப்பட்ட வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே செவ்வாயோட வக்கரகம் அடைகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். அதே மாதிரி கேதுவும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார். கேது பகவான் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேது பகவானால் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு கேது பகவான் பக்கபலமாக இருப்பார். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் கூட சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஒப்பந்தம் போடுவீங்க. அந்த ஒப்பந்தத்தில் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. ஏன்னா சுனிமு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குடும்பத்துக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த டைமு உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தெளிவாக யோசிக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருநள்ளாருக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அப்படி வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது அப்படின்னா இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற 30 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதன் பகவானால் நல்ல ஒரு யோகம் கிடைக்க போகுது. பண வரத்தும் திருப்திகரமாக இருக்க போகுது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இந்த டைமு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.